Hello students, welcome to part-time class. Today நம்ம பார்க்க போற டாபிக் poem life. Poem life. Poet பார்த்தீங்கன்னா ஹென்றி வேன் டைக். Poet ஹென்றி வேன் டைக். First poet பற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம லைஃப் போயம்குள்ளே போகலாம். ஹென்றி வேன் டைக் இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1852 to 1933. இவர் ஒரு அமெரிக்கன் ஆத்தர் அண்ட் போயட். எஜுகேட்டர்னா கல்வியாளர், கிளர்க்கி மேனா மதகுரு. இவர் வந்து ப்ரொஃபஸராக இருக்கார் எங்கன்னா பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் எப்போனா 1899லேருந்து 1923 வரைக்கும் இவர் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. அப்புறம் வந்து அமெரிக்கன் அகாடமி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களை வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. இப்போ sonnet. This sonnet is derived from the Italian word sonetto, which means a little song. என்னென்னா இந்த போயமா சானட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இட்டாலியனில் சொனேட்டோ அப்படின்னு பேர். சொனேட்டோ அப்படின்னா லிட்டில் சாங், சின்ன பாட்டு அப்படின்ற மாதிரி அதுக்கு பொருள். போயட்ரியில் வந்து ஏன் சானட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 14 லைன்ஸை கொண்டது சானட் அப்படின்னு பேர். ஐம்பிக் பென்டாமீட்டர், இந்த பாட்டை வந்து ஐம்பிக் பென்டாமீட்டர்னு சொல்கிறாங்க. ஐம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னா இந்த ஒரு வரியும் வந்து 10 சிலபல்ஸை கொண்டதாக இருக்கும். அசண்டட் ஆன் எவரி செகண்ட் பீட், ரெண்டாவது லைனை வந்து கொஞ்சம் அழுத்தி சொல்லியிருப்பாங்க. தி ஃபர்ஸ்ட் 8 lines ஆஃப் த சானட் இஸ் நவுன் ஆஸ் ஆக்டேவ். ஃபஸ்ட்டு 8 வரிகளை ஆக்டேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டு 6 லைன்ஸை வந்து செஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சானட் கேன் பி கேட்டகரைஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் திஸ் ரைமிங் ஸ்கீம். சானட் அப்படின்றது ரைமிங் ஸ்கீமை வச்சு தான் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இப்போ வாங்க போயம்குள்ளே போகலாம். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். என்னை லைஃப்பை வாழ விடுங்க, இயர் டு இயர் என் லைஃப்பை வாழ விடுங்க. எப்படிலாம்? வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரெலுக்டன்ட் சோல். என்னோட முன்னோக்கி செல்ல என்ன விடுங்க, லைஃப்பை நோக்கி செல்ல விடுங்க. அன்ரிலக்டட் அப்படின்னா நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் செய்ய விடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. நாட் ஹரியிங் டு நார் டேர்னிங் ஃப்ரம் த கோல். அதுக்காக ரொம்ப அவசரமும் படக்கூடாது. ஹரி அப்படின்னா அவசரம், அதுக்காக அவசரமும் படக்கூடாது. டேர்னிங் ஃப்ரம் த கோல், நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். அதுக்காக என்னது ஐயோ என்னால் முடியல அப்படின்னு சொல்லி டேர்ன் பண்ணவும் கூடாது. அந்த கேர்ள்லேருந்து டேர்ன் பண்ணவும் கூடாது. நம்ம என்ன கோல் வச்சுருக்கோமோ அதை நோக்கி தான் செல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து அவரோட லைஃப்லேருந்து நமக்கு லெசனாக சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் லைஃப்பில் இப்படி தான் நடந்துக்கணுன்றதான் சொல்ல வராரு. நார் மோரிங் அப்படின்னா துன்பப்படவும் கூடாது. எதுக்காக? ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் இன் த டிம் பாஸ்ட் லைஃப்பில் ஐயோ இது நடந்துடுச்சே, அதுவே நினச்சிக்கிட்டே இருந்தால் நம்மளால் நெக்ஸ்ட்டு போக முடியுமா? போக முடியாது. ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாஸ்டில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர், அதை நினச்சி கவலைப்படாதீங்க. ஃப்ரம் வாட் ஃப்யூச்சர் வெயில்ஸ். இன்னொன்று என்னது, நம்மளோட ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதோ, என்ன நடக்கும், இதால் ஏதாச்சும் ஆகுமா அப்படின்றத அதை நினச்சும் பயப்படாதீங்க. பாஸ்ட்டை நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்க, ஃப்யூச்சரை நினச்சும் வருத்தப்படாதீங்க. என்ன நடக்கும்னு சொல்லி நீங்களாம் கணிச்சு பயப்படாதீங்க. பட் வித் அ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேட் இட் டூ. என்னது என்ன வருதோ சந்தோஷமாக ஹாப்பி ஹார்ட்டாக அதை ஏற்றுக்க பழகிக்கணும். டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல் ஆன் வித் சியர். எங்கே இளமையாக இருந்தாலும் சரி, ஏஜ்டான பர்சனாலும் வயசானாலும் சரி, இளமையாக இருந்தாலும் சரி தான். என்ன ஆகுதோ என்ன பண்ணணுமா? ட்ராவல். எப்படி ட்ராவல் பண்ணணும்? சியர், நல்ல சந்தோஷமாக அதை எடுத்துக்கணும், சந்தோஷமாக நம்ம அந்த லைஃப்பை ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ லெட் த வே விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். என்னென்னா விண்ட் அப்படின்னா காற்று. லெட் த வே, காற்று எப்படி போகுதோ அதை விடுங்க. எப்படி போகுது? ஹில்ஸில் மேலேருந்து கீழெல்லாம் காற்று போகும் இல்லையா? ஓவர், அது வந்து ஓஇஆர் அப்படின்னா ஓவர். ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத், கரடு முரடான விஷயங்கள் எப்படி போகுமா? காற்று, கல், மணல் எல்லாமே இருக்கலாம் ஹில்ஸில். ஸோ அந்த மாதிரி காற்றை போல் த ஜேர்னி வில் பி ஜாய். நம்மளோட ஜேர்னி எப்படி இருக்கணுமா? நம்ம லைஃப் ஜேர்னி, அந்த பயணம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸ்டில் சீக்கிங் அப்படின்னா தேடுறேன், இன்னும் நான் தேடுறேன். என்ன? வாட் ஐ சாட் வென் பட் அ பாய். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எதுக்காக ஏங்கினேனோ அதெல்லாம் நான் இன்னும் என்ன பண்ணுறேன், அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் இன்னும் நினைக்கிறேன். என்னெல்லாம்? நியூ ஃப்ரெண்ட்ஷிப், புதிய நட்பு உறவுகள்.
ஹை அட்வென்ச்சர், நல்ல பெரிய பெரிய சாகசங்கள். அண்ட் எ க்ரோன், அந்த பதவி பட்டம், ஐயோ நான் இப்படிலாம் இருக்கணும், அந்த க்ரோன் அப்படின்னா அந்த ஒரு பதவி உயர்வு. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த quest. என்ன சொல்கிறது, என்னோட இதயம் என்ன இருக்குது, எது நடந்தாலும் அது தாங்கக்கூடிய சக்தியாகவும் அது என்ன வந்தாலும் ஏற்றுக்கிற மனப்பக்குவமும் என்கிட்ட இருக்கும், அது இருக்கணும் அப்படின்றது சொல்ல வராரு. அண்ட் ஹோப் த ரோட் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். இப்படி இருந்தால் எனக்கு என்ன இருக்குது, ஹோப் இருக்குது, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னோட அந்த போகிற பாதை, இந்த ரோடு அப்படின்னா நம்மளோட ரோட் கிடையாது, அந்த லைஃப் போகிற அந்த ட்ராவலிங் அதுதான் சொல்ல வராரு. ஸோ நான் முடியும் போது அந்த டேர்னிங் எப்படி இருக்குமா, எனக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும், என்னோடய லைஃப் டேர்னிங் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாரு. அவர் என்னென்னா லைஃப்பை எப்படிலாம் வாழணும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்கிறாரு. ஓகேவா, இந்த லெசன் இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோட கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பெஸ்ட் ஆஃப் லக்.